கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஜெப நாளிலும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்தை உணரத்தக்கதாக பாடல்களை பாடி ஆராதனை செய்து அர்ப்பணித்து ஆண்டவருடைய வசனங்களை கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. சூழ்நிலைகளை ஆண்டவர் தொடர்ந்து மாற்றுவாராக. இம்மட்டும் கொடுத்த மாற்றங்களுக்காக நன்றி. இன்னும் நல்ல மாற்றங்களை கொடுத்து ஆமென் ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே நாம் இன்னும் அதிகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் வழிவாசல்களை திறப்பாராக. இப்பொழுதும் நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நமத்திலே கடந்து வரட்டும். எங்களை அருமையாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, சர்வ வல்லமை படைத்த ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெப நாளிலும் உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜெப வேளைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. பாடுகிற பாடல்களை ஆஸ்வதிப்பீராக. கேட்கிற வசனங்களை ஆஸ்வதிப்பீராக. என்னுடைய அர்ப்பணிப்பை ஆண்டவரை அங்கீகரிப்பீராக. எங்களுக்கு இன்னும் கிருபைகளையும் நல்ல ஆண்டவரே கர்த்தாவே சுகத்தையும் பலத்தையும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பரத்திலிருந்து கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. இரவெல்லாம் காத்தீர் ஆண்டவரே, இன்னும் ஒரு நாள் தந்தி என்னை மறவாத என் நேசரே. இன்று உறவாடி நான் மகிழ்ந்திடுவேன். வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலிலே நாள்தோறும் வாழ்வேன் ஐயா. ஹல்லேலூயா. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரம் எல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டடி. 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 நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம்
உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதமே. ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே. இரவேளாம் காத்தே இன்னும் ஒரு நாள் தங்கே. இரவேளாம் காத்தே இன்னும் ஒரு நாள் தங்கே. மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றிதடி அல்லேலூயா. கோடி கோடி நன்றிதடி. 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 நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஜெபத்தை கேட்டீரையா. ஜெபத்தை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா. ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. இசையா பாவம் அணுகாமலே என்னை பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றிதடி. ஆமென். கோடி கோடி நன்றிதடி. கோடி கோடி நன்றிதடி. கோடி கோடி நன்றிதடி. இசையா கோடி கோடி நன்றிதடி. கோடி கோடி நன்றிதடி. நன்றி பலி நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான். ஆனந்தம் ஆனந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஆமென். ஆனந்தம் ஆனந்தமே இயேசு அப்பாவும் திருப்பாதமே. இயேசு அப்பாவும் திருப்பாதமே. இயேசு அப்பாவும் திருப்பாதமே. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய பாதம் தான் நமக்கு ஆமென் ஆனந்தம். அவருடைய சமூகம் தான் நமக்கு ஆறுதல். ஆமென். ஸ்தோத்திரமுடைய சமூகத்திலே ஆனந்தம் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முடைய சமூகம் இளைப்பாறுதலை ஆமென் ஏற்படுத்துகிறதான சமூகம். ஆமென். ஸ்தோத்திரம். அவரை பாடுவதால் ஆமென் எனக்கு தோல்வி இல்லை. அவரை துதிப்பதினால் என்னிலே குறைவே இல்லை. இன்னொரு பாடல். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை. உம்மை துதிப்பதினா என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா.
பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீர் என்றும் ராஜா. உம்மை பாடுவதால் எங்கள் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் எங்கள் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் எங்கள் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் எங்கள் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியின் நின்றென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்தென்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தி. ஊழிய எல்லைகள் பெரிதாக்கினி, அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தி. அறியாத ஜாதியை வரவழைத்தே, நீ தந்த பாட்டினை நிறைவேற்றினி. அறியாத ஜாதியை வரவழைத்தே, நீ தந்த வாட்டினை நிறைவேற்றினி. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை எண்ணி நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோம் நற்றாற்றை கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயமில்லையே. நம்பினோம் நற்றாற்றை கைவிட்டாலும் என்னை காப்பாற்ற நீர் உண்டு, பயமில்லையே. எண்ணி உந்தன் தினம் நான் ருசிப்பேன், உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைகளை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
எங்கள் இயேசு தேவா. நானிலத்தில் என்றும் ராஜா, பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா. நானிலத்தில் என்றும் ராஜா, உம்மை பாடுவதால் எங்கள் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா. ஆமென் அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா. கண்களை மூடி சொல்லுவோம், ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே கர்த்தாவே, என்ன இருந்தாலும் என்ன இல்லாவிட்டாலும் ஆண்டவரே, நன்மைகள் நடந்தாலும் தீமைகள் நடந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யார் என்ன சொன்னாலும் ஆண்டவரே, என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் அல்லேலூயா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மை ஐயா, எங்கள் மேன்மை ஐயா. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஐயா. நம்பினவர்கள் நட்டாற்றில் விட்டாலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கூட கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார் என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லப்பட்ட உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் உணர்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை கைவிட உம்மால் கூடாது ஆண்டவரே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி என்னை விசாலத்திலே வைத்தார் என்று சொன்னேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாவீதின் வார்த்தை எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறீரப்பா. அல்லேலூயா. நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை நாம் ஆமென் கனப்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த இந்த ஆமென் ஜீவிய காலமெல்லாம், தேவன் கொடுத்த ஆமென் ஸ்தோத்திரம் இந்த வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே உயர்த்தி, ஆண்டவரே மகிமைப்படுத்தி, ஆண்டவருக்காகவே வாழ்ந்திருக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் அதுதான். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் ஜீவனோடு இருப்பதனுடைய நோக்கம் அதுதான். ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சொல்லும் எல்லாரும், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா. உம்மை ஆராதிப்பேன், நான் உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், நான் உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என்
சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. இயேசுவே உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் நாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. ஆமென். உம்மையே ஆராதிப்பே. சொல்ல உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஹல்லேலூயா ஆராதிப்பே. ஆமென். ஆராதிக்கிற ஆண்டவரே, ஆராதிக்கிறையா, ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆமென். உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆராதனைக்குரியவர் அவரே, ஆராதனை நாயகனும் அவரே. ஆராதனையிலே ஆமென் ஸ்தோத்திரம் மகிழ்ந்திருக்கிறவர், ஆராதனையில வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆராதிக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய ஆமென் ஸ்தோத்திர தடைகளை எல்லாம் தகர்த்து போடுகிறவர். ஆமென். நமக்கு முன்பாக இருக்கிற எரியோ கோட்டைகளை எல்லாம் உடைத்து போடுகிறவர், நமக்கு முன்பாக இருக்கிற யோர்தான்களை எல்லாம் பிரித்து போடுகிறவர். ஆமென். செங்கடலை ரெண்டாக பிளக்கிறவர். ஆமென். நம்முடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே உம்முடைய கிருபையிலும் உம்முடைய இரக்கத்திலும் இன்னும் நாங்கள் பலப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் பாடின அந்த வார்த்தைகளைப் போல எங்கள் ஜீவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒளியும் வரைக்கும், ஆண்டவரே எங்கள் ஜீவன் பிரியும் வரைக்கும், ஆண்டவரே எங்கள் நாட்கள் முடியும் வரைக்கும், எங்கள் சுவாசம் ஆண்டவரே கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒளியும் வரைக்கும் ஆண்டவரே உமக்காக வாழ, உம்முடைய வழியில நடக்க, உம்முடைய சித்தம் செய்ய ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு கிருபைகளை தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபைகளை தாரும், எங்களுக்கு பலனை தாரும் அப்பா. ஆண்டவரே இந்த நாட்களில் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராகப்பா. எங்களுக்கு நல்ல ஆண்டவரே கர்த்தாவே கிருபைகளை தாரும். ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வல்லமையில நிறைந்து ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கையை தாரும். வேதத்தை வாசித்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறதான ஆண்டவரே நல்ல இருதயங்களை எங்களுக்கு தாரும் அப்பா. ஒரு நன்மை குறைவிடாதபடி கர்த்தர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகையினால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகம் உள்ள ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ஆண்டவரே இந்த பகல்கால வேளையிலே ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களுடைய விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே எங்களுடைய சபை குடும்பங்களுக்காக
ஜெபம் பண்ணுகிறோம். எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எல்லா ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுகிறோம். உலக நாடுகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, சத்துருடைய போராட்டங்கள், சாத்தானுடைய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உடைத்தெறியப்படுவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவ வல்லமை ஆண்டவரே எங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் தேசத்திலே வெளிப்படுவதாக ஆண்டவரே. சத்துருடைய கோட்டைகளை தகர்த்து போடுவீராக. வியாதியின் வல்லமைகளை நிர்மூலமாக்கி போடுவீராக ஆண்டவரே. கர்த்தாவே சகலவிதமான ஆண்டவரே சத்துருடைய கோட்டைகள் நிர்மூலமாகி போவதாக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாயின் கருவிலே எங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவருடைய கரங்களிலே எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆசீர்வதியும் அப்பா ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கங்கள் பெரிய காரியங்களை நடப்பிக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய கிரியைகள் ஆண்டவரே உண்டாகட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்தகார கிரியைகள் ஆண்டவரே, அந்தகார இருள் அகன்று போகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடர்ந்து நடத்துவீராக ஆண்டவரே. எங்களுடைய விசுவாச பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேக ஊழியக்காரர்களும் அநேக விசுவாச பிள்ளைகளும் ஆண்டவரே தேசம் முழுவதும் உலகம் முழுவதும் ஆண்டவரே ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவீராகப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஹல்லேலூயா. எல்லா நிலைமையிலும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் உண்டாகி இருக்கிற பாதிப்புகள் மாறத்தக்கதாக ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற ஆண்டவரே, தேசத்திற்காக ஆண்டவரை ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். துதிக்க நம்மை மேலோமைக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு நாமத்திலே அர்ப்பணித்து கிருபைகளும் இரக்கங்களும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஜெபம் காரியங்களை மாற்றும். ஜெபத்திலே ஆமேன். தொடர்ந்து தரித்திருந்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கும் இந்த ஸ்தோத்திரம் பகல் கால வேளையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை கொஞ்ச நேரம் தியானித்து தேவ சமூகத்திலே நாம் ஆஸ்வதிக்கப்படுவோம். இன்றைக்கு தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி யாத்திராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். ஆமென். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். தோத்திரம். முறிய அடித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தோத்திரம். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் தோத்திரம் கானான் தேசத்துக்கு நேராய் மோசேயினுடைய தலைமையில் வழிநடத்தப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அங்கே ரெவிதீமிலே அவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அந்த ஸ்தோத்திரம் இடத்துல அவர்கள் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. ஆகவே அவர்களுக்குள்ளே சிறிய சலசலப்பு முறுமுறுப்பு ஏற்படுகிறது. மோசே தேவனிடத்தை சமூகத்தில் ஜெபிக்கிறான். தேவன் ஸ்தோத்திரம் கன்மலையின் மேலே ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய கோலை நீட்டு என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆமென் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. அந்த ஸ்தலத்திற்கு மாசா மேரிபா என்று பெயரிடுகிறார்கள். இதன் பிறகு ஸ்தோத்திரம் நாம் பார்க்கிறோம், அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு யுத்தத்தை பார்க்கிறோம். அமலேக்கியர் வந்து இஸ்ரவேலரோடு அவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். இந்த அமலேக்கியர் தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் நடத்தின அந்த யுத்தத்தில் தோத்திரம் 16வது வசனம் சொல்லுகிறது, அமலேக்கியின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு இந்த அமலேக்கியன் யார் என்று புரிந்து கொண்டு
அவனை எளிதிலே முறியடிப்பதற்குரியதான வழிகள் என்ன என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அமலேக்கியனை குறித்து ஆமென் ஸ்தோத்திரம் மோசே சொல்லுகிறான், ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அதன் பின்பு அவன் சொல்லுகிற வார்த்தை, அமலேக்கியனுடைய கை ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கிறது. ஆகவே தலைமுறை தோறும் இந்த அமலேக்கியனுக்கு விரோதமாக கர்த்தருடைய யுத்தம் நடக்கும் என்று சொல்லுகிறான். அப்படியானால் இந்த அமலேக்கியனுக்கு விரோதமாக ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய யுத்தம் தலைமுறையாய் நடக்கும். ஸ்தோத்திரம் அன்றைக்கு மோசேயினுடைய காலத்தில் மாத்திரமல்ல, மோசேக்கு பின்னாடி வந்த காலங்களிலே மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம் இன்றைக்கு வரைக்கும் இந்த அமலேக்கியரோடே ஆமென் ஸ்தோத்திரம் யுத்தம் நடக்கும் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம், ஆமென் ஸ்தோத்திரம் இந்த அமலேக்கியன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி வரலாம், இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணலாம், ஆனால் ஜெயிப்பது அமலேக்கியன் அல்ல, இஸ்ரவேலர்கள் தான். ஆமென் ஸ்தோத்திரம். மோசே சொல்லும்போது அவன் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் அமலேக்கியனுடைய கை ஆமென் காணப்படுகிறது. கர்த்தருடைய அதிகாரத்துக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஆளுகைக்கு விரோதமாய் இந்த அமலேக்கியனுடைய கை காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சத்துருக்களை நிர்மூலமாக்கி போடுகிறவர், அவருடைய ஆளுகையும் அவருடைய அதிகாரத்தையும் ஆமென் ஸ்தோத்திரம் விரோதமாய் எழும்பி நிற்கிறதான இந்த அமலேக்கியனை ஒரு நாளும் ஆண்டவர் விட்டு விடுகிறவர் அல்ல. இந்த அமலேக்கியனை ஜெயிக்க ஆண்டவர் அங்கே கிரியை செய்தார். ஆமென் ஸ்தோத்திரம். இந்த அமலேக்கியன் தோற்கடிக்கப்பட்டான், இந்த அமலேக்கியன் முறிய அடிக்கப்பட்டான், ஸ்தோத்திரம் நொறுக்கப்பட்டான், ஆமென் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அமலேக்கியன் யார், அல்லது இந்த அமலேக்கியனுடைய தன்மை என்ன, இந்த அமலேக்கியனுடைய செயல்கள் என்ன, இந்த அமலேக்கியனை ஜெயிப்பதற்குரியதான வழிகள் என்ன என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது ஸ்தோத்திரம், தலைமுறையாக தேவ பிள்ளைகளோடு, தேவனோடு, ஆமென் ஸ்தோத்திரம் தேவ சபையோடு, தேவனுடைய ஸ்தோத்திரம் பிரசன்னத்தோடு யுத்தம் அணுகதான இந்த அமலேக்கியனுடைய ஸ்தோத்திர தன்மையை நாம் விளங்கி கொண்டால், அவனுடைய ஸ்தோத்திரம் சுபாவத்தை நாம் புரிந்து கொண்டால், அவனுடைய சூழ்நிலையை நாம் விளங்கி கொண்டால், அவனை எளிதிலே ஜெயிப்பதற்கு ஆமென் ஸ்தோத்திரம் நாம் ஆமென் ஸ்தோத்திரம் முயற்சி எடுக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். முதலாவதாக என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே இந்த அமலேக்கியனை குறித்ததான ஒரு வார்த்தையை ஆமென் நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். என்னாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 25வது வசனம். அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருந்தபடியினால், போதும், அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடி இருக்கிறபடியினால், ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அமலேக்கியர்கள் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். அமலேக்கியன் கர்த்தருக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாக, சிங்காசனத்துக்கு விரோதமாக அவன் யுத்தம் செய்கிறான். ஸ்தோத்திரம். அவன் யுத்தம் செய்ய வருகிறான். ஆனால் அவனுடைய தன்மை என்ன? அவன் பள்ளத்தாக்கிலே காணப்படுகிறவன். அப்படியானால் அவன் குழியிலே காணப்படுகிறவன், ஒரு கீழான அனுபவத்திலே காணப்படுகிறவன், உளையான சேற்றிலே காணப்படுகிறவன். ஆகவேதான் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அமலேக்கியரும் கானானியரும் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறபடியால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஸ்தோத்திரம், பள்ளத்தாக்குகளிலே கீழான அனுபவங்களிலே குடியிருக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். அவன் கீழான அனுபவத்திலே குடியிருக்கிறதான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவன் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பி வருகிறதான ஆமென் ஸ்தோத்திரம் நிலைமையிலே காணப்படுகிறான். ஆனால் நீங்களும் நானும் யார்? நாமும் ஒரு காலத்திலே பள்ளத்திலே கிடந்தவர்கள் தான், குழியிலே கிடந்தவர்கள் தான். ஆனால் கர்த்தர் கிருபையாக நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். ஆமென் ஸ்தோத்திரம். உளையான குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். ஆமென் ஸ்தோத்திரம். மேலான அனுபவம் உள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அமலேக்கியர்கள் அவர்கள் ஸ்தோத்திரம் கீழான அனுபவம் உடையவர்கள், பாவத்தினுடைய அனுபவம் உடையவர்கள், பிசாசினுடைய கிரியைகளை உடைய அனுபவம் உடையவர்கள், அவர்கள் கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள், குழியிலே கிடப்பவர்கள். அவர்கள் ஸ்தோத்திரம் தேவனுக்கு விரோதமாய் எழும்பி தேவனுடைய ஜனங்களை
அவர்கள் ஸ்தோத்திரம் முறியடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லும்போது, இந்த பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறதானே அமலேக்கியனுக்கு நேராக நீங்கள் போகாமல் நாளைக்கு நீங்கள் திரும்பி இந்த சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியாய் வனாந்தரத்துக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஸ்தோத்திரம் என்னாகமத்திலே 15ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். நன்றாய் கவனித்து பாருங்கள். இந்த ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய ஆலோசனையை பெறுகிறார்கள். என்ன ஆலோசனை? நீங்கள் பள்ளத்தாக்கான அமலேக்கியருடைய அனுபவத்திற்குள்ளே நீங்கள் போய்விடக்கூடாது. நீங்கள் ஸ்தோத்திரம் தூக்கி எடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், நீங்கள் ஸ்தோத்திரம் மேலானதை நாடக்கூடியவர்கள், நீங்கள் ஸ்தோத்திரம் முன்னே தேவனுக்கு விரோதமாக இருந்தீர்கள், தேவனுக்கு தூரமாக இருந்தீர்கள், இப்பொழுது நீங்கள் சமீபமாக இருக்கிறீர்கள். ஆகவே அந்த பள்ளத்தாக்கின் அனுபவத்திலே நீங்கள் போகிறவர்களாக இராமல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திரும்பி சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியிலே நீங்கள் போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் என்ன நடந்தது? ஸ்தோத்திரம் இந்த இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து நாம் தொடர்ந்து இந்த என்னாகமத்தின் புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 15ஆவது அதிகாரத்திலே வாசிக்கும் போது அவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஸ்தோத்திரம் மோசே சொன்னதான சிவந்த சமுத்திரத்தின் வழியாக போகாமல் 40ஆவது வசனத்தை பார்ப்பீர்களேயானால் அவர்கள் ஸ்தோத்திரம் அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியிலே அவர்கள் ஏற துணிந்தார்கள். ஸ்தோத்திரம் மோசே கேட்கிறான், நீங்கள் இப்படி கர்த்தருடைய கட்டளையை மீறுகிறது என்ன? அது உங்களுக்கு வாய்க்காதே என்று மோசே சொல்லுகிறான். ஆனாலும் இந்த ஜனங்கள் ஸ்தோத்திரம் மோசேயினுடைய வார்த்தைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் கீழ்ப்படியாதபடி அவர்கள் அமலேக்கியரும் கானானியனும் ஆமென் ஸ்தோத்திரம் இருக்கிறதான அந்த பகுதியிலே அவர்கள் பிரயாணம் பண்ண முயற்சி எடுக்கிறார்கள். மோசே மறுபடியும் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம் கர்த்தர் உங்கள் நடுவில் இரார், நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படாதபடிக்கு நீங்கள் அந்த மலையின் மேலே ஏறி போகாதீங்க. ஆமென் ஸ்தோத்திரம் அமலேக்கியனும் கானானியனும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிறான். ஸ்தோத்திரம் ஆகவே நீங்கள் பட்டயத்தால விழுவீர்கள், நீங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கினபடியினாலே கர்த்தர் உங்களோட இருக்க மாட்டார் என்று சொல்லி எச்சரிக்கிறான். அப்படின்னா என்ன? அந்த பள்ளத்தாக்கின அனுபவத்திற்குள்ள போகாதீங்க. ஸ்தோத்திரம் தூக்கி எடுக்கப்பட்டதான நீங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டதான நீங்கள், ஸ்தோத்திரம் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டதான நீங்கள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கதான நீங்கள் மறுபடியும் அந்த கீழான அனுபவத்திற்குள்ள போகாதீங்க. அந்த உளையான சேற்றின் அனுபவத்திற்குள்ள போயிடாதீங்க. அந்த பாவமான அனுபவத்துக்குள்ள போயிடாதீங்க. அது அமலேக்கியனுடைய அனுபவம். அந்த அமலேக்கியன் தான் கர்த்தருக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறவன், கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறவன். பள்ளத்தாக்கினுடைய அந்த அனுபவத்திற்குள்ளே வாழ்கிற அந்த அமலேக்கியனுடைய சுவாபம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருந்து விடக்கூடாது. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களோ மோசேயினுடைய வார்த்தையை கேட்கல, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல. ஸ்தோத்திரம் 44ஆவது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மலையின் உச்சியிலே ஏற துணிந்தார்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் மோசேயும் பாளையத்தை விட்டு போகவில்லை. அப்பொழுது அமலேக்கியரும் கானானியரும் அந்த மலையில இருந்து இறங்கி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை முறியடித்து அவர்களை ஓர்மா மட்டும் துரத்தினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் அமலேக்கியரை முறியடிக்க வேண்டியவர்கள் நாம், அமலேக்கியர்களை ஓட ஓட துரத்த வேண்டியவர்கள் நாம், அமலேக்கியரோடு யுத்தம் செய்து ஸ்தோத்திரம் முறிய அடிக்க வேண்டியவர்கள் நாம். ஆனால் இங்கே ஸ்தோத்திரம் அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஓட ஓட முறியடிக்கிறார்களே. ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது ஓர்மா மட்டும் துரத்தப்படுகிறார்களே. காரணம் என்ன? இந்த அமலேக்கியருடைய பாதையிலே ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் போக ஸ்தோத்திரம் தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். இந்த காலவேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை, நீங்களும் நானும் தலைமுறை தலைமுறையாக அமலேக்கியனோடு யுத்தம் பண்ணி அமலேக்கியனை ஜெயிக்க பிறந்தவர்கள். அமலேக்கியனை ஜெயித்து ஸ்தோத்திரம் எப்பொழுது நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறதான இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் தேவன் நமக்காக நியமித்த பரலோக ராஜ்யத்தை கண்டடையத்தக்கதான அதிகாரம் பெற்றவர்கள், கிருபை பெற்றவர்கள். ஆனால் இந்த அமலேக்கியருடைய பள்ளத்தாக்கின் பாதையிலே நாம் போய் ஸ்தோத்திரம் துரத்துண்ட தோற்று போன மக்களாய் மாறிவிடக்கூடாது. ஆகவே ஸ்தோத்திரம் இந்த நாளிலே உங்களுக்கு நான் சொல்லுகிற ஆலோசனை இதுதான். ஸ்தோத்திரம் எந்த சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம்
கீழான அனுபவத்திற்கு போய்விடாதிருங்கள். தரம் கெட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளே போய்விடாதிருங்கள். ஸ்தோத்திரம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து போடுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே போய்விடாதிருங்கள். உங்கள் விசுவாசத்தை குலைத்து போடுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே போய்விடாதிருங்கள். உங்கள் பரிசுத்தத்தை ஸ்தோத்திரம் கெடுத்து போடுகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே போய்விடாதிருங்கள். ஆண்டவர் சொன்னார், என்ன ஆலோசனை சொன்னாரு? நீங்க அந்த அமலேக்கியனும் கானானியனும் குடியிருக்கிறதான அந்த பள்ளத்தாக்கு பகுதியில போகாம நீங்க சிவந்த சமுத்திரம் போகிறதான வழியாக நீங்கள் பிரயாணப்பட்டு போக வேண்டும். ஏனால் சிவந்த சமுத்திரம் போகும் வழியாய் இருக்கிற வனாந்தரத்திலே நீங்கள் பிரயாணம் பண்ணி போகும்போதுதான் ஆமென் ஸ்தோத்திரம் நீங்கள் கானான் தேசத்தை கண்டடைய முடியும். சில நேரம் நம்ம அது வனாந்தரமாய் இருக்கிறதே ஸ்தோத்திரம், அந்த வனாந்தரத்தில் நான் எப்படி நடக்க முடியும், அந்த வனாந்தரத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி கட்ட முடியும் என்று சொல்லி யோசிக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் அப்படி முறுமுறுத்துட்டு தான் இப்படி போய் மாட்டிக்கிட்டாங்க. ஒரு நாளும் தேவன் காட்டின பாதையிலிருந்து எவ்வளவேனும் வழி விலகி விடாதிருங்கள். தேவன் காட்டின பாதையிலே நீங்கள் தைரியத்தோடு நடக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆகவே இந்த அமலேக்கியர்கள் யார்? ஸ்தோத்திரம், இவர்கள் பள்ளத்தாக்கிலே குடியிருக்கிறவர்கள். இவர்களோடு யுத்தம் பண்ண வேண்டுமே ஆனால் நாம் மேலான அனுபவங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும். இவர்களோடு யுத்தம் பண்ண வேண்டுமே ஆனால் ஆமென் ஸ்தோத்திரம் நீங்களும் நானும் ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய வழி நடத்துதலே காணப்பட வேண்டும். ஒருவேளை சிவந்த சமுத்திரத்தை சுற்றி போக வேண்டும் அல்லது சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வழியில் இருக்கிற வனாந்தரத்தின் பாதையில போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை நடத்துவாரையானால் அந்த பாதையில போகிறதுக்கு நாம் ஸ்தோத்திரம் சந்தோஷத்தோடு பிரயாணப்பட வேண்டும். ஆமென். ஒருவேளை இந்த நாட்கள் கூட நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நாட்களாய் இருக்கலாம். ஆனாலும் இந்த நாட்களை குறித்து நீங்கள் ஒரு நாள் முறுமுறுக்காதபடி கர்த்தர் அனுமதித்திருக்கிறதான நாட்கள் என்கிற ஆமென் ஸ்தோத்திரம் சந்தோஷத்தோடு நாம் தொடர்வோம். ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாராக. இரண்டாவதாக, இந்த அம்மோனியர்களுடைய தன்மை என்ன, அவர்களுடைய சுவாபம் என்ன? அவர்கள் தலைமுறை தலைமுறையாய் நம்மோடு கூட யுத்தம் பண்ணுகிறவர்கள். ஆகவே ஸ்தோத்திரம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம் அவர்களை ஜெயிப்பதற்கு ஏதுவாக யுத்தம் பண்ணுவதற்கு நாம் ஆயத்தமாவோம். நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் இலக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தையாகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளையாகிலும் வைக்காதே போவார்கள். அருமையானவர்களே, இந்த அமலேக்கியர்கள் யார்? இந்த அமலேக்கியரை குறித்து ஸ்தோத்திரம் மோசே தீர்க்கதரிசனமாய் சொல்லி இருக்கிறான். இவங்க தலைமுறையா ஸ்தோத்திரம் கர்த்தரோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள், தலைமுறையா தேவ பிள்ளைகளோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள், தலைமுறையா சபையோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள், தலைமுறையா ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுக்கு விரோதமாய் நடப்பவர்கள். ஆகவே இந்த அமலேக்கியர்களை நாம் விளங்கி கொண்டால் மாத்திரமே அவர்களோடு நாம் யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்க முடியும். ஆகவே இந்த அமலேக்கியர்கள் யார் அப்படின்னா, இவர்கள் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து போடுகிறவர்கள். நிலத்தின் விளைச்சலை கெடுத்து போடுகிறவர்கள். ஸ்தோத்திரம், விளையச் செய்கிறவர் கர்த்தர். ஸ்தோத்திரம், விளையச் செய்கிறவர் கர்த்தர். ஆனால் விளையச் செய்கிற ஸ்தோத்திரம் அந்த விளைச்சலை இவர்கள் கெடுத்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அருமையானவர்களை நன்றாய் கவனிங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் மீதியானுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். மீதியானியர்கள் அவர்களோடு கூட இந்த அமலேக்கியரும் சேர்ந்து வந்து என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேல் விதை விதைத்திருக்கும் அந்த விளை நிலங்களிலே இருக்கிறதான நிலத்தின் விளைச்சல்களை அவர்கள் கெடுத்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், பலன் கொடுக்கிறவர் ஆண்டவர், விளையச் செய்கிறவர் ஆண்டவர், பெருக பண்ணுகிறவர் ஆண்டவர். ஆனால் இவர்களோ பலனை கெடுத்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள், விளைச்சலை கெடுத்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம், இதுதான் இந்த அமலேக்கியனுடைய சுவாபம். நல்ல விளைஞ்சு வரும், நல்ல பலன் கொடுக்கிற ஒரு ஸ்தோத்திர அனுபவத்திற்குள்ள வரும். நல்ல ஸ்தோத்திரம் அறுவடை நேரத்தில் கதிர்கள் இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஸ்தோத்திர விளைச்சல் கெட்டு போகத்தக்கதாக ஏதாவது ஒரு கிரியை அவர்கள் நடப்பித்து விடுவார்கள். இதுதான்
அமலேக்கினுடைய சுபாவம், அமலேக்கினுடைய தன்மை இதுதான். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான இந்த அமலேக்கியனை ஆமென் நாம் ஜெயிக்க வேண்டும். இப்படிப்பட்டதான அமலேக்கியர்கள் ஆமென் இன்றைக்கு சபைக்குள்ளே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அமலேக்கியர்கள் இன்றைக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய தேசத்திற்குள்ளே இருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஸ்தோத்திர உலகத்திற்குள்ளே இருக்கிறார்கள். இந்த அமலேக்கியர்கள் ஸ்தோத்திரம் கெடுத்து போடுகிறவர்களாக, ஆமென் ஸ்தோத்திரம் கெடுத்து தேவ சமூகத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் விழத்தள்ளுகிறவர்களாக, விழப்பண்ணுகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருவாராக. நாம் விழுந்து போகாதபடி நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு இரக்கங்களை கட்டளையிடுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 28:17 சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை நீ கெடுத்து போட்டாய். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் என்று. ஸ்தோத்திரம். இது லூசிபரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை தான். அவன் ஏன் விழுந்தான்? ஸ்தோத்திரம். இருதயத்தில் மேட்டிமை. அவன் ஸ்தோத்திரம் ஒரு மினுக்கு. ஸ்தோத்திரம். அந்த மினுக்கினாலே அவன் விழுந்தான். அவன் தன்னை கெடுத்து கொண்டான். இன்றைக்கு அநேகர் ஸ்தோத்திரம் நிலத்தின் விளைச்சலை அமலேக்கியன் கெடுப்பது போல கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஸ்தோத்திரம். விளைச்சலை கெடுத்துக் கொள்ளுகிறார், பலனை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள், ஆசீர்வாதத்தை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள், தங்களுடைய ஜெப வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள், ஆராதனை செய்வதை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள், தங்களுடைய நேரத்தை ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுக்காய் செலவு பண்ணுவதை கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்குள்ளே காணப்படுகிறதான ஒரு மேட்டிமை, அல்லது ஒரு பிடிவாதம், அல்லது ஒரு பெருமை, ஆணவம், அலட்சியம். ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு புத்தகத்தில் ஆமென் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. திராட்சை தோட்டங்களை கெடுத்து போடுகிற, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகள், சிறுநரிகள் திராட்சை தோட்டத்தை கெடுத்து போடுகிறதா. ஸ்தோத்திரம். கெடுத்து போடுகிற பிசாசு, கெடுத்து போடுகிற குழிநரி, கெடுத்து போடுகிற அமலேக்கியன். ஆனால் வாழ வைப்பவர் இயேசு. ஸ்தோத்திரம். ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படியாக அவனுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே ஆமென் இந்த பூமியிலே அவர் அனுப்பி தந்து மனுஷ ஆமென் ஸ்தோத்திரம் ஜனத்தை அவர் மீட்டு கொண்டார். ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஆகவே தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். ஆனால் ஸ்தோத்திரம் இந்த அமலேக்கியன் என்ன செய்கிறான்? நிலத்தின் விளைச்சலை கெடுத்து போடுகிறான். அந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கோ அவர்களுடைய ஆடுகளுக்கோ அவருடைய மாடுகளுக்கோ ஆகாரம் இல்லாதபடிக்கு. ஏன்னா ஆகாரத்தை கெடுத்தாச்சுன்னா அவங்க வாழ்க்கையில ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் இழந்து விடுவார்கள். ஆகாரம் இல்லைன்னா சமாதானத்தை இழந்து விடுவார்கள், சுகத்தை இழந்து விடுவார்கள். ஆகவே அந்த ஆகாரத்தை அவன் ஸ்தோத்திரம் கெடுக்கிறவனாய் இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரோ விளையச் செய்கிறவர். வேதத்தில் நாம் பார்க்கிறோமே, நல்ல நிலத்தில் விழுந்த விதையானது 30, 60, 100 பலன் கொடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் அது நல்ல விளைச்சலை கொடுக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். விளைச்சல் உண்டாகும்படியாக திராட்சை தோட்டத்திற்கு அவர் வேலி அடைக்கிறார், கற்களை பொறுக்குகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். அங்கே ஒரு ஆலையை உண்டு பண்ணுகிறார். எவ்வளவு மகிமையான தேவன். ஆமென் ஸ்தோத்திரம். நீர் பாய்ச்சி மலையை வர்ஷிக்க பண்ணி ஸ்தோத்திரம் அந்த தோட்டத்தை ஆண்டவர் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார். சபையை பாதுகாக்கிறார், குடும்பங்களை பாதுகாக்கிறார், விசுவாச பிள்ளைகளை பாதுகாக்கிறார். ஆனால் அமலேக்கியன் எப்படியாகிலும் அந்த விளைச்சலை கெடுப்பதற்கு முயற்சிக்கிறான். இதுதான் அமலேக்கியனுடைய சுபாவம். தலைமுறையாக அவன் யுத்தம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறான். நாம விளையணும் அப்படி நிற்கும் போது, நம்ம ஸ்தோத்திர தேவனுக்காய் பயன்பட வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கும் போது, ஸ்தோத்திரம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கும் போது, வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஸ்தோத்திர ஆசையாய் இருக்கும் போது அதை கெடுத்து போடுகிற ஆமென் அமலேக்கியனாய் காணப்படுகிறான். மிகுந்த ஜாக்கிரதையாய் நாம் காணப்படுவோம், எச்சரிப்பாய் காணப்படுவோம், விழிப்புள்ளவர்களாய் காணப்படுவோம். குழிநரிகள் ஸ்தோத்திரம் அது அந்த திராட்சை தோட்டங்களில் இருக்கதானே ஆமென் ஸ்தோத்திரம் வேலிகளுக்குள்ளே தோண்டி யாருக்கும் தெரியாம உள்ள நுழைஞ்சு
தோத்திர திராட்சை தோட்டங்களுடைய வேர்களை பறித்து திராட்சை தோட்டத்தில் இருக்கதான திராட்சை செடிகளையே அது என்ன செய்யுமா? தோத்திரம் தலைக்க விடாதபடி அது ஸ்தோத்திரம் காய்ந்து போகத்தக்கதாக, அது நிர்மூலமாகி போகத்தக்கதாக செயல்பட்டு விடுமா. புலி நரிகள், சிறு நரிகள், தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில குளிநரி சிறு நரிகளுக்கு ஆமை கத்தர்தாமே நம்மை தப்புவிப்பாராக. ஆமை கத்தர்தாமே ஸ்தோத்திரம் நல்ல விளைச்சலை நமக்குள்ளே ஏற்படுத்துவாராக. ஆமை ஸ்தோத்திரம் நல்ல விளைச்சல் உண்டாகிறதான தேவ பிள்ளைகளாய் காணப்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே அமலேக்கியன் விளைச்சலை கெடுப்பவன். தோத்திரம் இந்த அமலேக்கியனோடு யுத்தம் செய்து நாம் ஜெயிக்க வேண்டும். அடுத்தபடியாக மூன்றாவதாக அமலேக்கியன் யார் என்றால் 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2வது வசனம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமிலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்து இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கியர்கள் என்ன செய்தார்களாம்? தோத்திரம் இஸ்ரவேலருக்கு வழிமறித்த செய்கையை நான் மனதில் வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் தோத்திரம் மன்னித்து மறக்கிறவர். ஆனால் இந்த அமலேக்கியர் செய்த செய்கையை நான் மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவருடைய மனதிலே அவர்கள் எவ்வளவு வருத்தத்தை எவ்வளவு வேதனையை உண்டாக்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் இதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? சாமுவேல் சவுலை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையாக வெளிப்படுத்துகிறான், இந்த அமலேக்கியர் சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்கள் தலைமுறையாக தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள். தோத்திரம் இவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வந்தபோது தோத்திரம் அவர்களை அங்கே தடை செய்தார்கள், வழிமறித்தார்கள். தோத்திரம் உள்ளே வரக்கூடாது என்று இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள், வழிமறித்தார்கள், தடை பண்ணினார்கள். வழிமறிப்பவன் தான் இந்த அமலேக்கியன், தடை செய்பவன் தான் இந்த அமலேக்கியன். இதை நான் மனதில் வைத்திருக்கேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில சில தடைகளை கொண்டு வருகிறதான அமலேக்கியன். தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம் ஆராதிக்க தடைகளை ஏற்படுத்தி, ஜெபிக்க தடைகளை ஏற்படுத்தி, சில திருமண தடைகளை ஏற்படுத்தி, வியாபார தடைகளை ஏற்படுத்தி, ஆசீர்வாத தடைகளை ஏற்படுத்தி, ஆரோக்கிய தடைகளை ஏற்படுத்தி, தோத்திரம் அவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஜெயிக்க முயற்சிக்கிறான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தோத்திரம் அவன் தடைகளை ஏற்படுத்தலாம், ஆனால் தடைகளை நீக்கி போடுகிறவன் நமக்கு முன்பாக செல்லுகிறான். அவன் தடைகளை ஏற்படுத்துகிறான். அவர் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே இந்த பகல்கால வேளையில ஆமீன், எத்தனை தடைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதிருங்கள். அமலேக்கியனை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். தோத்திரம் இந்த சவுலிடத்திலே ஆண்டவர் சொல்லும்போது அவனை நான் மனதில் வைத்திருக்கிறேன். ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும்? 3வது வசனம் சொல்லுகிறது, இப்போது நீ போ, அமலேக்கிய மடங்கடி, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரி. தோத்திரம் அவனுடைய மனைவி, பிள்ளைகள், புருஷன், தோத்திரம் ஸ்திரீகள், குழந்தைகள், மாடுகள், ஆடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள் எல்லாத்தையும் கொன்று போட கடவாய், ஒருத்தனை கூட விட்டு வைக்க கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க, மடங்கடிக்கணும், சங்கரிக்கணும், அவன் மேல இறக்கம் வச்சிடாத, அவனை கொன்று போடு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். தம்முடைய ஜனங்களுக்கு யார் தடையை உண்டாக்கினாலும் அந்த தடைகளை அகற்றுவார். எகிப்தில் பார்வோன் ஏற்படுத்தாத தடைகளா? ஆனால் பார்வோன் ஜெயிக்கல, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஜெயிக்க பண்ணினார். தானியேல் ஜெபித்த போது 3 வாரம் பெர்சிய ராஜ்யத்து அதிபதி அதை தடை பண்ணினான் என்று சொல்லிய தேவதூதன் சொல்றார். ஆனாலும் தோத்திர தடையை மீறி நான் உன்னிடத்தில் வந்தேன். தோத்திரம் எதிர்த்து நின்ற பெரிய பெர்சிய தேசத்து அதிபதி. தோத்திரம் நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆகவே தோத்திரம் அமலேக்கியன் என்பவன் தடை செய்கிறவன் என்பதை
ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கடைசியாக ஸ்தோத்திரம் 1 சாமுவேல் புத்தகத்தினுடைய 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 1வது வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேர்கிறதுக்கு உள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து. தாவீதினுடைய நாட்களிலே தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வருகிறார்கள். சிக்லாக்குக்கு வந்து சேரும் முன்னே என்ன நடக்கிறது? இந்த அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலே சிக்லாக்கின் மேலே அவர்கள் விழுந்து சிக்லாக்கை அவர்கள் கொள்ளையடித்து சிக்லாக்கை அவர்கள் அக்கினியினாலே சுட்டெரித்து போட்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த அமலேக்கியன் யார் என்பதை நாம் ஸ்தோத்திரம் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த அமலேக்கியர்கள் யார்? கொள்ளையடிக்கிறவர்களும் ஆமீன் அக்கினியினாலே சுட்டெரிக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். சிக்லாக்கை அவர்கள் சுட்டெரித்து போட்டார்கள். ஆமீன் சிக்லாக்கில் இருந்ததான அத்தனையும் தென்புறத்து சீமையின் மேல் இருந்ததான அத்தனையும் அவர்கள் கொள்ளையடித்து விட்டார்கள். ஸ்திரீகள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் சிறைப்பிடித்து ஆமீன் ஸ்தோத்திரம் அவர்கள் தங்களுடைய வழியை கொண்டு போய் விட்டார்கள். எவ்வளவு பயங்கரம்! அப்ப இந்த அமலேக்கியனுடைய தன்மை என்ன? கொள்ளையடிப்பது, திருடுவது, அபகரிப்பது. தேவனுடைய பிள்ளைகளே ஸ்தோத்திரம், இந்த அமலேக்கியன் தலைமுறை தலைமுறையாய் நம்மோடு கூட இந்த வேலையை செய்கிறான். அவன் வேலையாக தான் திருடுகிறான். நம்முடைய நேரத்தை திருடுறான், நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடுறான். ஸ்தோத்திரம், நம்முடைய பலனை திருடுறான். ஸ்தோத்திரம், நம்முடைய ஞானத்தை திருடுறான், நம்முடைய விசுவாசத்தை திருடுறான். ஆமீன் ஸ்தோத்திரம், நம்முடைய பொருளாதாரத்தை திருடுறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆடுகளை திருடுகிறான் சபைகளில். ஆமீன் ஸ்தோத்திரம், சிலர் ஆடுகளை திருடுகிறார்கள். இதெல்லாம் ஸ்தோத்திரம் அமலேக்கியனுடைய வேலை. அமலேக்கியன் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போய் விட்டான். வேதம் சொல்லுகிறது, ஆமீன் ஸ்தோத்திரம், இங்கே நம்ம வாசித்தோம், தங்கள் வழியே போய்விட்டார்கள், தங்கள் வழியே போய்விட்டார்கள். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இந்த அமலேக்கியர்கள் கொள்ளையடித்தார்கள். சகலவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு போய்விட்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை கொள்ளையடிக்கக்கூடியதான அமலேக்கியர்கள் நமக்கு முன்பாக இருக்கிறார்கள். உங்களுடைய என்னுடைய ஆசீர்வாதத்தை கொள்ளையடிக்கிறவர்கள் உங்களுக்கும் எனக்கு விரோதமாக ஆமீன் ஸ்தோத்திர எழும்பி ஆமீன் நம்மை நிர்மூலமாக்கத்தக்கதாக, அழித்து போடத்தக்கதாக, அக்கினியினால் சுட்டரிக்கத்தக்கதாக கிரியை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த அமலேக்கியர்கள். ஆனால் ஸ்தோத்திரம், ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், இந்த அமலேக்கியன் ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது. இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் ஸ்தோத்திரம் 18வது வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஆமீன் ஸ்தோத்திரம், தாவீது அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் ஆமீன் விடுவித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது ஸ்தோத்திரம் அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் விடுவித்து எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டான். ஆண்டவர் ஸ்தோத்திரம் அமலேக்கியன் ஜெயிக்க உதவி செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம் அமலேக்கியர்கள் பள்ளத்தாக்கின் அனுபவத்தை உடையவர்கள். அமலேக்கியர்கள் ஸ்தோத்திரம் தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக விளைச்சலை கெடுக்கக்கூடியவர்கள். ஆமீன் ஸ்தோத்திரம் அமலேக்கியர்கள் அவர்கள் ஸ்தோத்திரம் கொள்ளையடிக்கிறவர்கள், தடை செய்கிறவர்கள். ஆனால் இந்த அமலேக்கியர்கள் நிச்சயமாக நம்மை ஜெயிப்பதற்கு ஒரு நாளும் ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. எப்படி இந்த அமலேக்கியர்கள் ஜெயிக்கப்பட்டார்கள் என்பதை சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்தோத்திரம், நாம் அறிந்து கொண்டதான் இந்த சம்பவங்களில் நாம் பார்த்த காரியங்களை பாருங்கள். மறுபடியும் அந்த ஸ்தோத்திரம் யாத்ராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமேயானால், ரெவிதீமிலே ஸ்தோத்திரம் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பாளையம் இறங்கி யுத்தம் பண்ணுகிறார்கள். மோசே சொன்ன ஒரு காரியம், ஸ்தோத்திரம் நான் மலைக்கு மேலே போகிறேன். ஆரோனும் ஊரும் கூட போனாங்க. மலையில் போய் தன்னுடைய கரத்தை உயர்த்தி அவன் ஜெபித்து கொண்டிருந்த போது ஆமீன் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியரை ஜெயித்தார்கள். ஒரு சமயத்தில் மோசேயினுடைய கைகள் அசந்து போயிற்று. ஸ்தோத்திரம் கீழே பார்த்தா இப்ப அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். உடனே ஆரோனும் மோசையும் பார்த்தாங்க, ஆரோனும் ஊரும் பார்த்தாங்க. ஸ்தோத்திரம் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு வந்து மோசை அந்த கல் மேல உட்கார வச்சுட்டு ஸ்தோத்திரம் மோசையினுடைய 2 கரத்தையும் அவர்கள் தாங்கி பிடித்தார்கள். ஆரோன் ஒரு பக்கத்தில், ஊர் ஒரு பக்கத்தில். ஆமீன் அவன் கைகளை தாங்கினார்கள்.
இவ்விதமாய் அவன் கைகளை சூரியன் அஸ்தமிக்கு வரைக்கும் தாங்கி கொண்டிருந்த போது, ஆமீன் ஸ்தோத்திரம், நாம் வாசித்தோம் அல்லவா? ஆமீன். யோசுவா தோத்திரம் பட்டய கருக்கினாலே இஸ்ரவேல் தோத்திரம் ஜனங்களோடு கூட சேர்ந்து அவன் அமலேக்கியரை முறிய அடித்தான். அமலேக்கியர்களை அவன் ஜெயித்தான். அமலேக்கியர்கள் தோற்று போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அமலேக்கியர்களை நாம் ஜெயிக்க வேண்டுமேயானால் அதற்கு ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரே ஆயுதம் ஜெபம் தான். ஆமை. ஊழியக்காரனுடைய ஜெபம், ஊழியக்காரனுக்கு உதவியாக இருக்கிறவருடைய ஜெபம், விசுவாசிகளுடைய ஆமீன் ஸ்தோத்திர யுத்தம் நிச்சயமாய் அமலேக்கியர்களை ஜெயிப்பதற்குரியதான சூழ்நிலையை ஏற்படுத்தும். தோத்திரம் தேவ கோலை அவன் பிடித்துக்கொண்டு அவன் தேவ சமூகத்தில் நிற்கும் போது, ஆமீன் ஸ்தோத்திரம், அமலேக்கியர்கள் தோற்று போகிறார்கள். தோத்திரம், இந்த அமலேக்கியர்கள் பள்ளத்திலே கிடக்கிறவர்கள், பள்ளத்திலே வாழ்கிறவர்கள், பள்ளத்தாக்கிலே வாழ்கிறவர்கள். ஆனாலும் இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக எழும்பி வரும்போது, ஆமீன் ஸ்தோத்திர தேவ ஜனங்கள் ஆமை கர்த்தரை உயர்த்த வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும், ஊழியக்காரனுடைய கரங்களை தாங்க வேண்டும், ஊழியங்களை தாங்க வேண்டும், சபையை தாங்க வேண்டும், விசுவாச பிள்ளைகளை தாங்க வேண்டும். ஆமீன் ஸ்தோத்திரம். நிச்சயமாக தேவன் ஸ்தோத்திரம் ஜெயத்தை கொடுக்கிறார். மாத்திரமல்ல, 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலே ஆமீன் ஸ்தோத்திரம் தாவீது சொன்ன ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். 2 சாமுவேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே தோத்திரம், அவன் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படியானால் இந்த அம்மோன் புத்திரரை தாவீது கீழ்ப்படுத்தி வைத்திருந்தான். தோத்திரம், அம்மோன் புத்திரரை ஜெயிக்க வேண்டுமே ஆனால், அல்லது தலைமுறை தலைமுறையாக நம்மோடு யுத்தம் பண்ணுகிறதான இந்த அமலேக்கியர்கள் தோற்கப்பட வேண்டுமே ஆனால், அவர்களை நம்முடைய தோத்திர வாழ்க்கையில கீழ்ப்படுத்த வேண்டும். அவருடைய கிரியைகள் எதுவும் நமக்கு மேலோங்கி நிற்கக்கூடாது. ஆமீன். தடை செய்கிறவர்கள் அவர்கள் நமக்கு மேல நிற்க கூடாது. ஆமீன் ஸ்தோத்திரம். வழிமறிக்கிறவர்கள் அவர்களுக்கு நமக்கு மேல நிற்க கூடாது. ஆமீன் ஸ்தோத்திரம். கொள்ளையடிக்கிறவர்கள் அவர்கள் நம்முடைய கால்களுக்கு கீழாகவே காணப்பட வேண்டும். அவர்களை ஒரு நாளும் உயர்த்தி பிடித்து விடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தோத்திரம். 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஆமீன் ஸ்தோத்திரம். சவுல் காப்பாற்றி வைத்ததான அந்த தோத்திரம் அமலேக்கியர்களுடைய ராஜா ஆகாகை தோத்திரம் சாமுவேல் கொண்டு வந்து அவனை பட்டயத்தினாலே ஆமீன் ஸ்தோத்திரம் கொலை செய்து, ஆமீன் ஸ்தோத்திரம் ஆகாகை துண்டித்து போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தோத்திரம், அமலேக்கியனுடைய தலை துண்டிக்கப்பட வேண்டும். அமலேக்கியனுடைய தலை துண்டிக்கப்பட வேண்டும். அமலேக்கியனுடைய ஆமீன் ஸ்தோத்திர ராஜா அவனுடைய தலைமை பொறுப்பு துண்டிக்கப்பட வேண்டும். ஆமீன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. மாத்திரமல்ல, 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஏற்கனவே வாசித்தோம். ஆமீன். அமலேக்கியர்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் தாவீதோடு கூட யுத்தம் பண்ணி ஆமீன் ஸ்தோத்திர சிக்லாக்கிலே எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். ஆனால் இப்பொழுது தாவீது தேவ சமூகத்திலே ஆலோசனையை கேட்டு அவன் போகிறான். தோத்திரம், அந்த தண்டை பின்தொடரவா வேண்டாமா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், போ. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அவன் புறப்பட்டு போனான். நடந்தது என்ன? ஆமீன் ஸ்தோத்திரம், அமலேக்கியர்களை ஆமீன் ஸ்தோத்திரம் நிர்மூலமாக்கினான். அமலேக்கியர்கள் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தாவீது சகலவற்றையும் திருப்பி கொண்டான் என்று சொல்லி. தேவனுடைய சமூகத்தில் தேவ ஆலோசனையின்படி ஆமீன் ஸ்தோத்திரம் நாம் நடக்கும்போது, தேவ ஆலோசனையின்படி காரியங்களை நடப்பிக்கும் போது தேவன் நிச்சயமாகவே சகல காரியங்களையும் ஆமீன் நிறைவேற்றக்கூடிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராய் இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆகவே இந்த அருமையான வேளையிலே ஆமீன் ஸ்தோத்திரம் மேற்கொள்ளுகிறதான பலனை ஆண்டவர் நமக்கு தந்து, மேற்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட்டு ஆமீன் தலைமுறை தலைமுறையாக ஆமீன் ஸ்தோத்திரம் யுத்தம் பண்ணுகிறதான அமலேக்கியரை ஜெயிப்பதற்கு தேவையான ஆமீன் ஞானத்தையும் பலனையும் ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமீன் ஸ்தோத்திரம். இந்த அமலேக்கியன் தலைமுறை தலைமுறையாக யுத்தம் செய்கிறவன் அவனை ஜெயிக்க வேண்டுமேயானால் ஆமீன் மலை உச்சியிலே தேவனுடைய கோலோடு ஆமீன் ஸ்தோத்திர தேவ ஊழியக்காரர்கள் தாங்கப்படுகிறதான நிலைமையிலே ஆமீன் நிற்கப்படக்கூடியதான சூழ்நிலை உருவாக வேண்டும். ஆமீன் ஸ்தோத்திரவன் கீழ்ப்படுத்தப்பட வேண்டும். தலைமை ஆமீன் ஸ்தோத்திரம் ஆகாது துண்டிக்கப்பட வேண்டும். மாத்திரமல்ல, தேவனுடைய ஆலோசனையோடு ஜெயம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். ஆகவே இந்த வசனங்களுடைய அடிப்படையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஜெய கிறிஸ்து எனக்கு முன்பாக சென்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்னை ஜெயிக்க பண்ணும் ஆண்டவர் என்று சொல்லி
நாம் ஜெபித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிப்போமா? ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென். ஜெயம் கொடுக்கிறதான தேவன் அவர். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த வெள்ளிக்கிழமை ஆமென் ஸ்தோத்திரம் நாம் தியானித்தோம். உங்கள் சத்துருக்களை ஆமென் நீங்கள் துரத்துவீர்கள் என்று ஆண்டவர் நம்மோடு பேசினார். சத்துருக்களை துரத்த வேண்டுமே ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். ஆமென் ஸ்தோத்திரம். அதே போல இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, அமலேக்கியனை நாம் முறியடிக்க வேண்டும், அமலேக்கியனை நாம் அழித்து போட வேண்டும், அமலேக்கியனை நாம் நிர்மூலமாக்க வேண்டும், அமலேக்கியனை நாம் ஜெயிக்க வேண்டும், அமலேக்கியனுடைய தலையை நாம் துண்டிக்க வேண்டும், அமலேக்கியனை ஆமென் ஸ்தோத்திரம் ஓட ஓட துரத்த வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே ஆமென் நிதானித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில அமலேக்கியனை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆமென் ஸ்தோத்திரம். அல்லது அவனுடைய அனுபவத்தோடு கூட இணைந்து அவனுடைய பாதையில செல்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், அவர்கள் பள்ளத்தாக்கிலே ஜீவிக்கிறவர்கள், அமலேக்கியரும் கானானியரும் குடியிருந்த பள்ளத்தாக்குகளின் வழியே நீங்கள் போகாமல் ஆமென் சிவந்த சமுத்திரத்திற்கு போகிற வழியிலே இருக்கிற வனாந்திரத்தின் வழியாக நீங்கள் போங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவர்கள் முறுமுறுத்து கொண்டு இந்த வழியா எங்களால் போக முடியாது என்று சொல்லி அவர்கள் மலை மேல் ஏற பார்த்த போது ஆமென் ஸ்தோத்திரம் நடந்தது என்ன? அமலேக்கியர்கள் அவர்களை ஓட ஓட துரத்தினார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் தேவனுக்காக ஆமென் ஸ்தோத்திரம் ஜெயம் பெற்ற பாத்திரங்களாய் காணப்பட வேண்டும். இந்த அமலேக்கிய யுத்தம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த அமலேக்கியனோடு தலைமுறை தலைமுறையாக நமக்கு யுத்தம் உண்டு. எப்பொழுதும் ஸ்தோத்திரம். அவன் நம்மை பள்ளத்தாக்குகளின் வழியாக நடத்துவதற்கு ஆமென் அவன் நம்மை இழுத்து கொண்டே இருப்பான். ஆமென் ஸ்தோத்திரம். நம்மை பள்ளத்தாக்குகளின் வழியாக நடத்தி செல்வதற்குரியதான தந்திரங்களை அவன் செய்து கொண்டே இருப்பான். ஆமென் ஸ்தோத்திர. கீழான அனுபவங்களுக்குள்ளே போகக்கூடியதான சூழ்நிலைகளை ஆமென் ஸ்தோத்திர எண்ணங்களை கிரியைகளை அவன் நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டிருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த பள்ளத்தாக்கின் வழியில போகாதே, அமலேக்கியன் பாதையில போகாதே. ஆமென் ஸ்தோத்திரம். சிவந்த சமுத்திரத்துக்கு போகிற வனாந்திரத்து பாதையிலே போ. ஸ்தோத்திரம். அது கொஞ்சம் கடினமான பாதை தான். ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே வனாந்திரத்தின் அனுபவங்கள் நமக்கு வேதனையை கொடுக்கலாம். ஆனால் அந்த வனாந்திரத்தில் உன்னை பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாதபடி அந்த வனாந்தரத்தின் அனுபவங்களிலே உன்னை ஆண்டவர் பாதுகாப்பார் என்பதை மறந்து போகாதே. தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மோசே எவ்வளவோ சொல்லுகிறான், உங்களோடு கர்த்தர் இருக்க மாட்டார், நீங்கள் அங்கே போக வேண்டாம். மோசேயும் ஆமென் உடன்படிக்கை பெட்டியும் அந்த இடத்திலிருந்து ஸ்தோத்திரம் போகல. ஆனாலும் அவர்கள் துணிகரமாய் போனார்கள். ஸ்தோத்திரம். இப்பொழுது ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அமலேக்கியனை கண்டுபிடித்து இந்த அமலேக்கியன் தலைமுறை தலைமுறையாக நம்மோடு யுத்தம் பண்ணுகிறவன் என்பதை விளங்கி கொண்டு நாம் விழிப்புள்ளவர்களாய் ஆமென் காணப்பட ஆண்டவருடைய பாதத்தில் நாம் ஜெபிப்போமா? ஆமென் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானுடைய வல்லமைகளை ஜெயிக்கிற பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறான். அவன் நிலத்தின் விளைச்சலை, நம்முடைய விளைச்சலை, நம்முடைய பலனை அவன் கெடுத்து போடுகிறவனாக இருக்கிறான். ஆமென் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆனால் உன் பலனை ஆண்டவர் ஸ்தோத்திரம் அறுக்கத்தக்கதாக ஆமென் உனக்காக ஆண்டவர் யுத்தம் செய்வார். உனக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஒரு இரட்சகனை ஏற்படுத்தி இருக்கிறான். ஆமென் ஸ்தோத்திரம். கெடுத்து போடுகிற குழி நரிகள், சிறு நரிகள் எழும்பலாம். அவைகளை ஆண்டவர் ஸ்தோத்திரம் கண்டுபிடித்து அகற்றும்படியாக ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். தடைகளை ஏற்படுத்துகிறான். ஆனால் தடைகளை தகர்க்கிறவர் நம்மோடு கூட வருகிறார். கொள்ளையடித்து கொண்டு போகிறான். ஆனால் தேவனுடைய ஆலோசனைப்படி நடக்கும்போது அவைகளை நாம் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார்.
இயேசு காலாலே மீதித்து விட்டார். இயேசு காலாலே மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஆக வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மீதித்து விட்டார். சாத்தானை காலாலே மீதித்து விட்டார். காலாலே மீதித்து விட்டார். சாத்தானை காலாலே மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சொல்லுவோம், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவருக்கு மகிமை கனத்தையும் செலுத்துகிறோம். உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள் என்று எங்களுக்கு வார்த்தையை கொடுத்தீர். அதே போல அமலேக்கியரை முறிய அடிப்பதற்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி. தலைமுறை தலைமுறையாக அவன் எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவன் அப்பா. எங்களை ஜெயிக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறவன் ஆண்டவரே. ஆனால் அவனை ஜெயித்து யெகோவா நிசி என்று பலிபீடத்தை கட்டி உம்மை தொழுது கொண்டது போல ஆண்டவரே கர்த்தாவே, ஜெய கிறிஸ்துவை நாங்கள் தொழுது கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே ஆண்டவரே சந்தோஷத்தோடு கூட ஓடி தேவனுடைய ராஜ்யத்தை கண்டடைய எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, பள்ளத்தாக்கின் அனுபவங்களை நாங்கள் வெறுத்து நீதியின் விளைச்சலை, நிலத்தின் விளைச்சலை கெடுக்கக்கூடிய ஆண்டவரே அமலேக்கிய ஆவிகளை ஜெயித்து தடைகளை தகர்த்து கொள்ளையடித்து போன ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைமைகளை திருப்பி கொண்டு வந்து ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தை கண்டடையக்கூடிய பாத்திரவான்களாய் காணப்பட எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளும். இரட்சகரும் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு நாமத்திலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you.